RSS நூற்றாண்டு விழாவை நாம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மக்களிடம் எடுத்து போயிட்டு இருக்கோம். இந்த RSSல ரொம்ப சாதாரணமா எல்லாருமே வளர்ந்துட்டு 100 வருஷம் இருந்துட்டு அப்படின்ற விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்டை பாதுகாக்கணும்ன்றதுக்காக வேண்டி வளர்ந்த ஒரு இயக்கம். பல தலைவர்கள்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, RSS தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, மேடைக்கு முண்டி அடித்து கொண்டு வருகிறார்களா, இதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இந்த இயக்கம் எப்படிலாம் வளர்ந்தது, என்ன மாதிரி இருந்ததுன்றதுக்கு ஒரே ஒரு நபர், அவரை பற்றின விஷயங்கள் நான் கொஞ்சம் சொல்றேன். அவர் பேர் தத்தோபந்த் செங்கிடி அப்படின்னு சொல்லி. அவர் 1920 பிறந்தவர். பல சமுதாய வேலைகள்ல இருந்திருக்காரு. காங்கிரஸ்ல வேலை பார்த்திருக்கிறாரு. அப்புறம் அவருடைய படிப்பு காலத்திலேயே RSSல இணைஞ்சிருக்கிறாரு. RSSல இணைஞ்சு அவர் கேரளாவில் RSS உருவாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. கேரளாவில் 2 வருஷம் வேலை பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வங்காளத்துல போய் வேலை பார்த்திருக்கிறாரு. இப்படி பல மாதிரியாக வேலை செய்ததுல அப்போ RSS அப்படின்ற ஒரு இயக்கத்தோட சேர்ந்து ஜனசங்கம் உருவாகுது. அதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள், ABVP அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு, மாணவர்களுடைய இயக்கம். அதை உருவாக்கி இருக்கிறார். அதை உருவாக்குறது அவர் தான். பாரதிய கிசான் சங்கம் ஒரு விவசாயிகளுக்கான ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தை இந்தியா முழுசும் அது உருவாக்கி பெரிய அளவுல கொண்டு போயிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 1950 காலகட்டத்தில் தொழிற்சங்கம் அப்படின்னு ஆச்சுன்னா 2 தொழிற்சங்கம் தான் பெரிய தொழிற்சங்கங்கள். ஒன்னு INTUC, காங்கிரசினுடைய தொழிற்சங்கம். 2வது கம்யூனிஸ்டோட தொழிற்சங்கம். இதுதான் பெரிய தொழிற்சங்கம். இதோட சித்தாந்தம் முதலாளித்துவம் ஒண்ணு, கம்யூனிஸ்ட் தொழிலாளிகள் கவர்ந்தது. ஆனா இந்த 2ஐயும் மாற்றி நாம தொழிலாளியும் நல்லா இருக்கணும், முதலாளியும் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மகிட்ட தொழிற்சங்கம் எப்படி உருவாக்குறது அப்படின்னா, இருக்கிற தொழிற்சங்கத்துக்குள்ள போய் நாம வேலை பார்க்கணும்னு சொல்லி அந்த INTUCக்குள்ள இவரு கொஞ்ச நாள் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி போறாரு. அவரு கிளை அளவுல வேலை பார்த்து மாவட்ட அளவுல இது பண்ணி மாநில அளவுக்கு 2 வருஷத்துல உயர்றாரு. அப்படி உயர்ந்து இருக்கும் போது RSSல இருந்து அவரை நீ திரும்ப வந்துட்டு போதும், உனக்கு அனுபவம் போதும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா இங்க ஒரு தொழிற்சங்கத்தை அவர் உருவாக்குறாரு. உருவாக்குனா அது மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருது. மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருது. இந்தியாவுல இன்னைக்கு தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாரதிய மஸ்தூர் சங், அதுதான் இன்னைக்கு பெரிய தொழிற்சங்கமா இருக்குது. இந்த தொழிற்சங்கம் பெரிய அளவுல வளர்ந்ததுக்கு அப்புறம் INTUCல இருந்து யோசனை பண்றான், இவன் என்னடா BJPல RSSல இருந்து இந்த தொழிற்சங்கத்துக்கு கத்துக்கிட்டு மறுபடியும் அங்க போயிட்டானா, அங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி INTUCல இருந்து 2 பேரை RSSக்குள்ள அனுப்புறாங்க. இங்க அனுப்பிட்டு 2 வருஷம் கழிச்சு நீ வந்துருன்னு கூப்பிடுறாங்க. இல்ல இதுதான் நியாயமான விஷயம், கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துக்கிறார். சில உதாரணங்கள் என்னன்னாக்கி, மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஆலை, அந்த ஆலையில காலையில ஒருத்தர் மிஷின்ல மாட்டி இறந்து போறாரு ஒரு தொழிலாளி. அங்க INTUC இருக்குது, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் இருக்குது. இது எல்லாமே சண்டை போட்டு வெளியே வந்துடுறாங்க. சண்டை போட்டு என்னுடைய சக தொழிலாளருக்கு இறந்து போயிட்டான், அதனால எல்லாமே மூடுங்க, ஆலையை மூடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. ஆனா ஒரு குரூப் வேலை பார்க்கறாங்க. அந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய தொழிலாளர்கள் அங்கேயே வேலை பார்க்கறாங்க. அப்ப வேலை பார்க்கும்போது இவங்க வெளியே இருந்து என்ன ஏசுறாங்கன்னா, கருங்காலிகள், சக தொழிலாளர் ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனுக்கு அஞ்சலி கூட செலுத்தாம இவங்க இந்த மாதிரி வேலை பார்க்கறாங்க, கருங்காலிகள் அப்படின்னு சொல்லி ஏசிட்டே இருக்கான். பயங்கரமா ஏசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் அந்த நபர் இறந்து போனார்ல, அவர் வீட்டுல இறுதி சடங்கு. அன்னைக்கு இறுதி சடங்கு இவங்க போகும்போது ஒரு பெரும் தொகைய அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுல பெரும் தொகையை கொடுத்துட்டு இறுதி சடங்குல கிளம்பிட்டு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இறந்து போன உடனே அந்த நிர்வாகத்தை பார்த்து பேசி, நாங்க இன்னைக்கு வேலை பார்ப்போம், எங்களுக்கு இன்னைக்கு 3 மடங்கு சம்பளம் வேணும், அதுவும் இன்னைக்கு சாயங்காலமே வேணும் அப்படின்னு சொல்லி
அந்த பணத்தை உடனே வாங்கி கலெக்ட் பண்ணி ஒரு பெருந்தொகையை அந்த வீட்டுல இறுதி சடங்குல கலந்து கொள்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு தொழிற்சங்கம் உலகத்திலே எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லி அவரை பல நாடுகள்ல கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. பல நாடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்டுல அவரை கூப்பிட்டு எப்படி நீங்க இது கண்ணோட்டம் எப்படி வந்தது என்னன்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கிய தத்தோபந்த் தங்குடியுடைய பிறந்த நாள் நேற்று. அந்த நிகழ்வை இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.